நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 35,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24/12/2024 அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ரெக்யூர்மெண்ட்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலூருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 24/12 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வேலூர் டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் மிஷன் அண்டு மெஷினிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிசன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவ்ஸ் 404 KB அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தற்காலிகமாக தான் இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ 16/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷனுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. BDSல வந்து படிச்சிருந்தால் நீங்கள் போதும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BDS முடித்தாவே போதும். அண்ட் 34,000 மந்த்லி சேலரி இருக்கும். அண்ட் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. 10th +2 நீங்கள் முடித்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13,800 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் லேப் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. DMLT டெக்னீஷியன் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 13,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்காக 1 வேக்கன்சிஸ் இருக்குது. BSMS நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 34,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். டிஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபார்மசி கோர்ஸை நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அண்ட் கோர்ஸோட சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து SSLC நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8,500 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும். அண்டு ஆயுஷ் கன்சல்டண்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா BSMS நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். 40,000 பர் மந்த் சேலரி இருக்கும். அண்ட் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரபிஸ்ட் கன்சல்ட்டை பற்றி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு 13,000 உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி இருக்கும். அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸ் இருக்குது. MBBS நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 வந்து மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்காக 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. MPHW நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு ஓப்பன் ஹெல்த் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதாவது UHNக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. BScலேயோ அல்லது டிப்ளமோலையோ நீங்கள் வந்து நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ANM நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு அதாவது ஃபார்மசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா B ஃபார்மசி அல்லது டிப்ளமோ ஃபார்மசி நீங்கள் முடித்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,000 உங்களுக்கு வந்து மாத சம்பளம் இருக்கும். இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸும் மாறுபடுது. அண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுபடுது, சரிங்களா?
அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க்காக செக்யூரிட்டி கார்டு அண்ட் ஸ்டெனோ ஒர்க்கு அண்ட் குக்கரு ட்ராக்கரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th 10th டிப்ளமோ எது படித்ததாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8500 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் வரைக்கும் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. வேலூரில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். அண்டு இதுக்கான ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் டைமில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதே ஒன்ஸ் பிரிண்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட நேமு, ஆனால் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தையின் பெயர் அண்டு உங்களுடைய வயது வரம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இது வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இவங்க வந்து எதிர்பார்க்கல. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது, வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யாருனாலும் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஜாப் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு சேலரி பொறுத்த தினக்கூலி மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வந்து 1000 rupees வித் சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, velur.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து 15 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அவங்க போஸ்ட் மூலயமா இல்லை டேரெக்டாகவோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிட்டே வருது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாபை பற்றி போட்டிருந்தோம். அண்ட் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, திருவண்ணாமலையிலையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வந்தால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் ஐக்கானில் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் வந்து நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.